எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். அனைவருக்கும் பயனுள்ள தகவல். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையும்? அதை பற்றி இந்த பதிவில் காணப்போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்க இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எந்த பக்கத்திலிருந்து வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், எந்த பக்கம் நீங்கள் வேலைக்கு போனால் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம், எந்த பக்கம் நீங்கள் தொழில் செய்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சுருக்கமாக பார்க்கும்போது, சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு, வடகிழக்கு இந்த பகுதிகளில் உங்களுக்கு நண்பர்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். இந்த பகுதிகளில் உங்களுடைய தொழில் வேலை அமையும் பொழுது உங்களுடைய பண பிரச்சனை தீரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் இருக்கின்ற வீட்டிற்கும் கிழக்கு, வடகிழக்கு பகுதியிலிருந்து நண்பர்கள் வரும்போது, அல்லது அந்த பக்கம் போய் நீங்கள் வேலை தொழில் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும். தென் திசையில் மகரம், கும்பராசி இருக்கிறது. சிம்ம ராசிக்கு சனி பகவான் தான் கடும் எதிரி. தென் திசையை நாடினீர்கள் என்றால் பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு வழக்கு, வில்லங்க, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள், பெருங்கடனில் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி நேர் மேற்கு திசையில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு பண விரயம்தான் ஏற்படும். அதிக நண்பர் எனக்கு மேற்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள் சொல்கிறீர்கள் என்றால் அந்த நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பண விரயம்தான் வரும். சேமிப்பு உயராது. கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கின்ற வீட்டையும் இருக்கின்ற காடு நிலங்களையும் விற்றுட்டு போகக்கூடிய நிலையும் சிம்மராசி என்பதற்கு மேற்கே நண்பர்கள் இருக்கும்போது, தெற்கே நண்பர்கள் வரும்போது பிரச்சனை தான். வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் அடையும்? இது 100% கண்டிப்பாக ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கில் ஒரு நட்சத்திரம் விண்மீன் தெரியும். எல்லோருமே பார்க்கலாம். இந்த பதிவு பார்த்த உடனே இரவு 7 மணிக்கு மேல் நேர் வடக்கு பாருங்கள், ஒரு விண்மீன் தெரியும். அது எல்லா வருடமுமே உங்களுடைய ஆயுள் முடியும் தெரியுமே அந்த விண்மீனை நேர் வடக்கே பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லோருக்குமே தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம். அவரவர் வீடு கட்டுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன்னா பணம் சம்பாதிக்கணும். ஒரு 30 வயது 35 வயதிற்கு மேல் தான் சுயமாக சம்பாதித்து வீடு கட்ட முடியும். நம்முடைய ராசிக்கு தகுந்தவாறு வாசல் படி இருக்காது. வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும், தூங்கும்போது அதிர்ஷ்டம் வர வேண்டும். அதை பற்றி சிம்மராசி அன்பர்களுக்கு காணலாம். ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. அந்த 12 ராசி கட்டங்களில் மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. உச்ச நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா நீச்ச கிரகத்தின் வழி பாதக பலன்கள் நடக்கும். உச்ச கிரகத்தை நாம் பலமாக்க வேண்டும். சிம்ம ராசியில் உச்ச கிரகமும் இல்லை, நீச்ச கிரகமும் இல்லை.
சிம்மராசி அன்பர்கள் பலமாக்க வேண்டுமென்றால் புதனை பலமாக்க வேண்டும், சுக்கிர பகவானை பலமாக்க வேண்டும். நீங்கள் மதிப்பு மரியாதை செல்வாக்குடன் வாழ வேண்டுமென்றால், முதலாளியாக ராஜாவாக ஆக வேண்டுமென்றால் தொழில் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில் செல்வாக்கு வேண்டும். அதுக்கு சுக்கிர பகவானை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவது புதன், காலபுருஷனுக்கே 6வது வீடு குடும்பஸ்தானமாக கொண்டவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். அதனால் எப்போதுமே எல்லா காலத்திலுமே சிம்மராசி அன்பர்களுக்கு ஆவேசப்படக்கூடாது, ஆத்திரப்பட்டு பேசக்கூடாது, கோவப்பட்டு பேசக்கூடாது. பிடிவாதமாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு மற்றவர்களை தாழ்த்தியும் நீங்கள் பேசக்கூடாது. ஒரு நிலையில் இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே ராஜா தான். புதனையும் சுக்கிரனையும் சிம்மராசி அன்பர்கள் வலுப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். நேர்கிழக்கு வடகிழக்கு, உங்கள் வீட்டில் கிழக்கு தலையை வைத்து மேற்கே கால் வைத்து படுத்து உறங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வடகிழக்கில் தலை வைத்து இப்படி படுத்து உறங்கலாம். கிழக்கும் வடகிழக்கும் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிறது. உங்களுடைய வீடு எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில்தான் உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம். உங்களுடைய வயதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்கள் வீடு எந்த திசையில் வேண்டுமானாலும் தலைவாசல் இருக்கலாம். கிழக்கே தலை வைத்து படுங்கள், வடகிழக்கில் தலை வைத்து படுங்கள். உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி சிம்மராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடு, உங்களுடைய காடு கரை இருக்கின்ற இடத்திற்கும் கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் பக்கத்து வீடு, பக்கத்து நிலம், பக்கத்து காட்டுக்காரர்களிடம் பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களிடம் சண்டை சச்சரவுகள் பகைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எந்தளவு உயரத்திற்கு செல்கிறீர்களோ அந்த அளவு கிழக்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் இருக்கக்கூடியவர்களுடன் நீங்கள் பகைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். அப்போதைக்கு நீங்கள் உயர்வது போல் தெரியும். அவர்களுடைய மனம் நோகும் பொழுது உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை குறைந்துவிடும். இதையும் சிம்மராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.